ரைஸ் தி லார்ட். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்துச்சுங்க. சில இடத்துல நம்ம இல்லாம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமான இடமா இருக்கட்டும், முக்கியமான விசேஷமா இருக்கட்டும், நம்ம போயே ஆகணும். நம்ம போலனா எப்படி நம்மளோட ஸ்தானத்தை மற்றவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் தான் போய் அங்கே நிற்கணும். அதனால் அந்த நன்மையில் நான் இருப்பேன், அந்த மேன்மையில் நான் இருப்பேன்ட்டு அடம் பிடிக்கக்கூடாதுங்க. எல்லா நன்மைகளும் நன்மைகள் ஆகிவிடாது. அந்த நன்மைக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சிகளையும் பாழும் குழிகளையும் நம்ம பகுத்தறியவும் அதை புரிந்து கொள்கிற ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம்னா நமக்கு நிரந்தரமானது. அதில் எந்த குறையும் இருக்காது. அது 100% நமக்கு நன்மையானதை மட்டும்தான் கொடுக்கும், நன்மையை மட்டும்தான் செய்யும். ஆனால் இந்த மனிதர்கள் கொடுக்குற எல்லா மேன்மைகளும் நமக்கு மேன்மையாயிடாதுங்க. கர்த்தர் நமக்குன்னு மேன்மை வச்சிருப்பாரு நம்ம எதிர்காலத்திற்கு. அந்த மேன்மைகள் நமக்கு மட்டும்தான் நம்ம சுதந்திரிச்சுப்போம். ஆனால் மனுஷங்க கொடுக்குற மேன்மைகளாக இருக்கட்டும், அது நன்மைகளாக இருக்கட்டும், அந்த நன்மைக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணுங்க. நன்மை தானே, நமக்கு நன்மை தானே செய்கிறாங்க, இது நல்லது தானே, நல்லதுக்காக தானே கூப்பிடுறாங்க, இது நல்லதாச்சே அப்படின்னு மேலோட்டமாக நம்ம பார்த்துடக்கூடாது. போய் அந்த குழிக்குள்ளே நம்ம சிக்கிக்கக்கூடாதுங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு தேவன்கிட்ட கர்த்தரிடத்துல அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரோடு இணைந்து அதை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். சில மேன்மைகளை நம்ம தவிர்த்து விடுறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா மேன்மைகளும் எல்லா நன்மைகளும் நமக்கு நன்மையாகி விடாதுங்க. இயேசுவை தவிர வேற யாரும் நமக்கு ரொம்ப நன்மைகளை செய்யவே முடியாது. அவர் மட்டும்தான் நமக்கு நன்மையில் உண்மையாக இருக்க முடியும்.